குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம வந்து சென்னை மாநகராட்சியில் நம்மளுடைய அட்வைசர்லேருந்து நம்ம வந்தோம். சரிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பப்ளிக் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். செக்ரிகேஷன் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ரீச் பண்ண முடியாது. சாட்டர்டே சண்டேஸில் தான் மோஸ்ட்லி பார்க்க முடியும் அப்படின்றதால இந்த ஆர்டர் மீட்டிங்ஸ் மாதிரி வச்சு ஹேண்டில் பண்ணி நடந்துட்டு வந்துடும். சரிங்களா? என் பேர் வந்து வெற்றி. நான் வந்து ஐஏசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஐஏசி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். பப்ளிக்கு ஒன்று இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை வந்து இந்த குப்பைகள் சார்ந்த கம்யூனிகேஷனை அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான். சரிங்களா? நம்ம வந்து நான் சொல்ல போயிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய சதுப்பு நில பகுதி. சரிங்களா? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற ஒரு சதுப்பு நில பகுதி. சரிங்களா? இதில் ஒரு என்ன ஒரு லாஜிக் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலம். இப்போ இருக்கிற சதுப்பு நில பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய சதுப்பு நில பகுதி. இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, என்னப்பா இதில் கொக்கை இருக்குது, இதில் குப்பை இருக்குது அப்படின்றதுக்கான விஷயம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சதுப்பு நில பகுதின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பறவைகளோ விலங்குகளோ இருக்கக்கூடிய இந்த நிலமானது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குப்பைகளால் ஆக்கிரமிப்பு பார்க்கப்பட்டு இந்த மலை மேடுகள் மாதிரி இந்த குப்பை மேடுகள் வந்து இங்கே ஆயிடுச்சு. சரிங்களா? இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மோஸ்ட்லி இதை கம்மி பண்ணணும், இந்த குப்பைகளை கம்மி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்மளுடைய சென்னை மாநகராட்சி வந்து இறங்கி இதில் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க செயல்பட்டால் மட்டும் இது மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முடியாத விஷயம். பப்ளிக் ஆகிய நம்மளும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான், நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சால் மட்டும்தான் இது மாறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அப்படின்ற பட்சத்தை பார்த்தீங்கன்னா, 2016 இந்த சட்டம் போடுறாங்க. குப்பைகளை வந்து பிரித்து கொடுக்காத சூப்பர் மார்க்கெட்டு, ரெஸ்டாரண்ட்ஸு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2019 இந்த ஃபைன் வந்து அமலுக்கு வரப்படுது. எல்லா வீடுகளுக்கும், எல்லா கடைகளுக்கும், எல்லா தொழிற்சாலைகளுக்கும் இந்த ஃபைன் வந்து கொண்டு வராங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தனிநபர் வீடுகளுக்கும் இந்த ஃபைன் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர போகிறாங்க. இப்படி ஃபைன் போட்டு தான் நம்மளுடைய குப்பைகளை நம்ம வீட்டில் இருந்து நம்ம பிரித்து கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? நம்மளை மாதிரி ஒரு தொழிலாளி தான் எல்லா வீடுகளில் இருந்து வரக்கூடிய குப்பைகளை அவங்க கையை வச்சு பிரித்து எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு. சரிங்களா? சராசரியாக ஒரு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்லேருந்து ஒரு 600 கிராம் வரைக்கும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ வரைக்கும் குப்பைகள் வந்து வருது. அப்படி வரக்கூடிய குப்பைகளை நம்ம கையை வச்சு பிரித்து எடுக்கணும் அப்படின்றதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 வீடுகள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு குப்பையும் அவருடைய வந்து கையை வச்சு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இந்த மெய்ட் சர்வன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லா வீடுகளிலிருந்து வரக்கூடிய குப்பைகளை அவங்க கலெக்ட் பண்ணி அதை வந்து தனித்தனியாக அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, தனிநபர் வீடுகளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்படி எவ்வாறு அந்த குப்பைகளை பிரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3 விதமான இந்த டஸ்ட்பின்ஸ் வந்து நம்ம எல்லா இடங்களிலும் பொதுவாக பார்த்துருக்கோம். மேஜராக இந்த 2 பார்த்துருப்பீங்க நீங்கள், கிரீன் கலர், ப்ளூ கலர் மோஸ்ட்லி எல்லா இடங்களிலும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் கலர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அதையும் நம்ம இதில் தெரியப்படுத்திடலாம். இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய குப்பைகள். சரிங்களா? ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா மக்காத குப்பைகள். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அபாயகரமான குப்பைகள், டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட். சரிங்களா? இந்த மக்கக்கூடிய குப்பைகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, காய்கறிங்க, பழங்க, மீன், முள்ளி, எலும்பு, முட்டை ஓடு, வீட்டினுடைய தூசி, இறைச்சி, சாப்பாடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய குப்பைகளில் வருது. இப்போ நம்மளுடைய டிரைவர்ஸ், நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும், பழ வேஸ்ட்டாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எம்சிசி நாங்கள் நடக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்புறங்களில் நடக்கிறத சொல்லுங்கள். அப்பார்ட்மெண்ட்ஸில் வேறு ஒரு ரூல்ஸ் இருக்கலாம், வெளியிடங்கள் நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இந்த நம்மளுடைய டிரைவர் வாங்கி இதை எம்சிசி பாயிண்ட், அதாவது மைக்ரோ கம்போசிங் சென்டர்னு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உரக்கடைன்னு சொல்லுவாங்க. இந்த உரக்கடைங்க எடுத்துகிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆட்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு நீங்கள் கொடுக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும், பழ வேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு அரைச்சி தொட்டியில் காய வச்சு 45 நாள் பதப்படுத்தப்பட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு மெனூராக வந்து கிடைக்குது. இந்த மெனூர் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு இந்த உரங்கள் வந்து அனுப்புகிறாங்க. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. கிலோ கேஜி பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த உரத்தை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபார்மர்ஸுங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு வேஸ்ட் இருக்குல்ல, இந்த சாப்பாடு வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரமாக வந்து மாற்ற முடியாது. சரிங்களா? அப்போ இது என்னவா மாற்றலான்னு யாருன்னா ஐடியா இருக்கா? வேஸ்ட்டாக போகக்கூடிய சாப்பாடு வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரமாக வந்து கன்வே பண்ண முடியாது. அதை என்னவா மாற்றுவாங்க அப்படிங்கிறதுனா இங்கே இருக்கிறவங்களுக்கு யாரும் ஐடியா இருக்கா? தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம்.
சரி, ஓகே. இங்கே பாருங்க, இந்த சாப்பாடு வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால மெனுவராக வந்து ரெடி பண்ண முடியாது. அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் சாப்பாடு வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, ஹோட்டல்கள்லேயே கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பயோ கேஸ் சென்டர் இருக்குது. அந்த பயோ கேஸ் சென்டர்களுக்கு இந்த சாப்பாடு வேஸ்ட்டை அவங்க அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பயோ கேஸ் வந்து ரெடியாகி நம்மளுடைய அம்மா ஹோட்டல்ஸுங்களுக்கும் சில என்ஜிஓங்களுக்கும் அனுப்புகிறாங்க. சரிங்களா? இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயன்பெறாங்க. அதாவது உங்ககிட்ட எதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடியது வந்து சாதாரண ஒரு குப்பை தானே. இந்த குப்பையில் வந்து என்ன விஷயங்கள் இருக்க போகுது, என்ன குப்பையை பற்றி என்ன பேச போகிறாங்க, குப்பையை பற்றி நம்மளுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. இந்த குப்பைன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாது. இதில் வந்து சர்வதேச அரசியலும் பார்த்தீங்கன்னா தொடர்புடையது. அதனால் நம்ம வீட்டு குப்பையை நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட்லையும் 7th ஸ்டாண்டர்ட்லையும் இந்த சப்ஜெக்ட் வந்து வந்துருக்கு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் அவங்களும் அந்த குப்பைகளை தனித்தனியாக அவங்க பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சரிங்களா? இரண்டாவது பார்த்தீங்கன்னா மக்காத குப்பை, டின்னு, கேனு, கார்ட்போர்டு, ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், உடையாத கண்ணாடி பாட்டில்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்காத குப்பைகளை நம்ம கொடுக்கணும். மக்காத குப்பைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நம்ம காமிச்சிருந்தோம். இது எல்லாமே மறுசுழற்சி பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? எந்தெந்த மாதிரியான மறுசுழற்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சில தாரோடு போடுறதுங்களுக்கு சில பிளாஸ்டிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? கைவினை பொருட்கள் செய்கிறாங்க. வேஸ்ட்டாக போகக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸை வச்சு டீஷர்ட் பண்ணுறது முதல்ல கொண்டு நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பையை வந்து சாதாரணமாக நம்ம ஃபேமிலியோட போகிறோம், ஒரு பீச்சுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடங்களில் குப்பையை போட்டு வரோம். அது யார் க்ளீன் பண்ணுவாங்க, யார் அந்த பீச்சை சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ரோட்டில் போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோட்டில் போகும்போது என்ன பண்ணுறாங்க, பின்னாடி உட்காந்துங்கிற ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை தூக்கி சடனாக அந்த இடத்துல குப்பை தொட்டியில் போடுவாங்க. அந்த குப்பையில் விழுதா தவறி ரோட்டில் விழுதான்னு கூட தெரியாது. சப்போஸ் அது தவறி ரோட்டில் விழுந்துச்சுன்னா அங்கே உள்ள நாய் பார்த்தீங்கன்னா அதை அசுத்தப்படுத்தி அந்த ரோடே பார்த்தீங்கன்னா அசுத்தம் பண்ணும். சரிங்களா? அதையும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ரோடே சரி கிடையாது, ரொம்ப டேட்டியாக இருக்குது, அப்படியே குப்பைகளை வந்து ரோட்டில் பறக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம மூலியமாக தான் நடக்கும். மோஸ்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வரக்கூடிய குப்பைகளை எவ்வாறு பிரிக்கணும், சரி நம்ம இப்போ ஸ்ட்ரீட்டுகளில் போய் அவேர்னஸ் கொடுக்கணும்னா அவங்க 2 டஸ்ட்பின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 2 டஸ்ட்பின்ஸ் கொடுங்க, 2 டஸ்ட்பின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? குப்பை தொட்டி கொடுத்து தான் அந்த குப்பைகளை வந்து நம்ம பிரித்து வாங்கணுமா அப்படின்றதுக்கான விஷயம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குப்பை தொட்டி வச்சு நம்ம பிரித்து கொடுக்கலாம். இப்போ சிங்கிள் டஸ்ட்பின் தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா வெட்டு. சரிங்களா? அந்த வெட்டான குப்பையை பார்த்தீங்கன்னா கீழே போட்டிங்கன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை ஒரு பேப்பரோ போட்டுட்டு மேலே மக்காத குப்பைகளை போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற மக்காத குப்பைகள் தனியாக எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற ஈரோ குப்பைகளை தனியாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம போடக்கூடிய குப்பையில் வந்து எதனா ஒரு கவர், கம்பல்சரியாக எதனா ஒரு கவர் ஒன்று, அது பால் பாக்கெட்டாக இருக்கட்டும், நம்ம கடையில் வாங்கக்கூடிய கவராக இருக்கட்டும், எதனா ஒரு கவர் இருக்கிற பட்சத்தில் அதில் வரக்கூடிய வேஸ்ட் ஒரு 400 கிராமோ ஒரு 200 கிராமோ காய்கறி வேஸ்ட் வரும். நம்ம காய்கறி வாங்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு அப்படியே போட போகிறது இல்லை, கழிவு தான் அதில் போடும். அப்போ அந்த கழிவை பார்த்தீங்கன்னா அந்த பால் பாக்கெட் கவர்லேயே இல்லை வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த கவர்லேயே போட்டு கொடுத்தாலும் அதை அந்த டிரைவருங்க தனியாக எடுத்துப்பாங்க. இப்படி நிறைய பேர் பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குப்பையோட குப்பையாக போடும் பொழுது எங்கள் பசங்க அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன ரீசன் சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறாங்க. தவிர நம்ம டெய்லி நம்ம வேஸ்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியப்படும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தெரு போகிறாரு, அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா குப்பையை எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 வீடு அந்த குப்பையை பிடிக்காமல் இருந்தாங்கன்னா அந்த டிரைவர் அந்த கையை வச்சு பிரித்து எடுத்துகிட்டு இருப்பார். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour லேட்டாக டைம் வேணும் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த தெரு போகும் பொழுது அங்கே வண்டி வரலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வீட்டாளர்கள் எல்லாம் போட்டாங்கன்னா குப்பையை போயிட்டு நேரடியாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரடியாக போடும் பொழுது, நேரடியாக நம்ம கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடும் பொழுது அந்த குப்பைகளை பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து போட மாட்டோம். அதை வந்து தனித்தனியாக வந்து நம்ம போடுறது கிடையாது, மொத்தமாக தான் எடுத்துகிட்டு போய் போடுவோம். அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் எல்லாமே சேர்ந்து ஒன்னோட ஒன்றா நம்மளுடைய பள்ளிக்கரணையில் இருக்கிற இந்த குப்பை மீட்டுக்கு தான் வந்து சேரும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த போகிற வழியில் அந்த டஸ்ட்பின்ஸில் முடிஞ்ச அளவுக்கு போடாமல் உங்கள் வீட்டு குப்பையை நீங்கள் செக்ரிகேட் பண்ணி கொடுங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ ஒரு நாளைக்கு 50 கிலோக்கு மேலே 100 கிலோக்கு மேலே வருதுன்னா அதை வந்து தனியார் வெண்டார்ஸ் வச்சு தான் வந்து அந்த வண்டி வச்சு தான் குப்பைகள் எடுக்கணும். சென்னை மாநகராட்சியோடைய வெண்டார்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் வெளியே இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை மாநகராட்சி நேரடியாக வந்து அந்த குப்பைகள் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதுதான் வித்தியாசம். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு தெரியப்படுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அசாடர்கேஷன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? வீட்டினுடைய அபாயகரமான குப்பைகள்னு சொல்லுவாங்க.
இது என்ன வீட்டினுடைய அபாயகரமான குப்பைகள், இது என்ன எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படின்றத நம்ம இப்போ இதில் பார்க்கணும். சரிங்களா? உடனே கண்ணாடி, ஸ்ப்ரே பாட்டில்ஸ், ஊசி, இன்ஜெக்ஷன், இந்த மாதிரியான வெடிக்கக்கூடிய பொருட்கள், தீப்பற்றக்கூடிய பொருட்கள், இந்த ஆசிட் பாட்டில்ஸ், இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கும் பொழுது அந்த டிரைவர்கிட்ட நம்ம சொல்லி கொடுத்துடும். இப்போ இவங்க ரெசிடென்ஷியாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெசிடென்ஸ் கிட்ட உடனே கண்ணாடி இருக்குது, இதில் ஸ்ப்ரே பாட்டில்ஸ், ஊசி இருக்குது, வெடிக்கக்கூடிய பொருள் இருக்குது, ஆசிட் பாட்டில் இருக்குது, நம்ம சொல்லி கொடுத்துறோன்னா இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு டஸ்ட்பின்ஸ் வச்சு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி டைமில் பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எடுத்து போகிறது கிடையாது. ஃபியூஸ் போனால் தான் பல்ப் எடுத்து போய் குப்பையில் போடும். அப்படி கொடுக்குற டைமில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மூலிமா நிறைய பேருக்கு வந்து விபத்துகள் ஏற்பட்டுருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு உடஞ்ச கண்ணாடியாக இருக்கட்டும், ஊசியாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், சப்போஸ் அந்த டிரைவருங்க கையை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கை கால்களில் அது கட்டாவது வாய்ப்பு இருக்குது. மண்டலம் 9 பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி ஓடு பார்த்தீங்கன்னா குப்பையை எடுக்கும்பொழுது அவரோட கையில் பட்டு இந்த கை பார்த்தீங்கன்னா துண்டா அவருக்கு வந்து கட்டாயிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு குப்பை தானே, ஒரு குப்பைன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் அது கஷ்டமாக இருக்குது, நம்மளுக்கும் அது பார்த்தீங்கன்னா கஷ்டமாக. இப்போ நல்ல வேலை செய்யக்கூடிய அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் அவர் வேலைக்கு வரலன்னா ஆல்டர்னேட் டிரைவர் போட பார்த்தீங்கன்னா அது சரியாக வேலை செய்யணும். அப்போது அந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் குப்பை எடுக்க முடியாமல் சில இடங்கள் அவசரப்படும். அப்போது நல்லா இருக்கிற டிரைவர்களும் நம்ம இந்த மாதிரி பண்ணுற டைம் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு குப்பையை இந்த மாதிரியான தரம் பிரித்து நம்ம கொடுத்துட்டோம்னா மறுசுழற்சிக்கோ ஒரு மறுபயன்பாட்டுக்கோ நம்மளால் இதை கொண்டு வர முடியும். இந்த அபாயகரமான குப்பைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். அபாயகரமான குப்பைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ண முடிஞ்ச பொருட்களை ரீசைக்கிள் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கேன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆயில் கேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி மறுபடியும் நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருட்கள் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது. சரிங்களா? கெமிக்கல் பாட்டில்ஸ், இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருட்களை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கொடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிறாங்க. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கடலில் வந்து நம்ம நிலத்தை மட்டும் நம்ம வந்து மாசுபடுத்தலை. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரிங்க கடற்கரைகளில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஃபிஷர்ஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் மட்டும் தான் வரும் அவங்க வலை பிடிச்சிட்டு வர டைம். இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டைம்ஸ் நீங்களே நேரடியாக கூட போய் பாருங்கள், அந்த மீனோட சேர்ந்து சில வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்ஸ் கவர்ஸு, சரிங்களா, கப்ஸு, டீ கப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வலையோடு சேர்ந்து வருது. அப்போது நம்மளுடைய நிலத்தை மட்டும் நம்ம மாசுபடுத்தலை, நம்மளுடைய நீர்நிலைகளை மாசுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொரோனாவால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோமோ அதே மாதிரி இந்த குப்பையால் பல மடங்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றால் நம்ம இந்த குப்பைகள் சார்ந்த பிரச்சனைகள் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெருங்குடியில் உள்ள மக்களுக்கு வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. அங்கே உள்ள சுற்றியுள்ள பொதுமக்கள் வந்து இதனால வந்து போராட்டமும் பண்ணியிருக்காங்க சில இடங்கள்ல. சரிங்களா? பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குப்பைகளை அப்புறப்படுத்துறதுன்றது ஒரு சாதாரண செயல் இல்லை. சரிங்களா? அங்கே ஒரு 10% அவங்க செயல்பட்டாலும் கூட நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அங்கே இருக்கிற குப்பைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்த முடியும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அவேர்னஸ் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகள்லேருந்து வர குப்பைகளை நம்ம சரிவர நம்ம பிரித்து கொடுத்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த டயப்பரு, சானிடரி நாப்கின் பேட்ஸ் இப்படி கொடுக்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் சுற்றி கொடுங்க. இதே நம்மளுடைய தூய்மை பணியாக இருக்கட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கையை வச்சு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களும் மதிய டைமில் போயிட்டு சாப்பிடணும், அவங்களுக்கும் சில வேலைகள் இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வகையான குப்பைகள் வந்துச்சுன்னா ஒரு கவரில் நியூஸ் பேப்பரை நீங்கள் சுற்றி கொடுத்துட்டீங்கன்னா இதே அவங்க வந்து தனியாக வந்து அமைச்சிடுவாங்க. சரிங்களா? மொத்தத்தில் இந்த குப்பைன்றது வந்து நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இது வந்து கிடையாது. இதில் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த குப்பைகளை நம்ம சரிவர நம்மளும் வந்து இந்த குப்பைகளை பிரித்து கொடுக்கணும், நம்மளுடைய பசங்களுக்கும் இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். சரிங்களா? கேட்ட எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களும் சொல்லலாம், உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.